ஸோ இப்போ டயட் பத்தி வெயிட் லாஸ்க்கு என்னலாம் பண்ணணுன்றத நம்ம நெறைய டிஸ்கஸ் பண்ணோம். என்னோட கடைசி கேள்வி என்னன்னா, என்ன மாரியான வீட்ல இருக்கக்கூடிய கிச்சன்ல இருக்கக்கூடிய சாதாரண உணவுகள், இது நம்ம அதிகமா சாப்பிடும்போது நம்ம பாடியோட மெட்டபாலிசம் இன்கிரீஸ் ஆகும்னு எதெல்லாம் சார் சொல்லுவீங்க? 4 விஷயங்கள் செய்யலாமா? நம்பர் 1, நீங்க சாப்பிடுற உணவுல நீங்க நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவுகள் ஆட் பண்ணுங்க. ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்க, இட்லி சாப்பிடும்போது அதுல வந்து நார்ச்சத்து கிடையாது. ஆனா நெறைய இட்லி சாப்பிட்டா வெயிட் போடும். நம்ம எல்லாருக்கும் தெரியும். அந்த காலத்துல நம்ம வீடுகள்ல சாம்பார்லாம் வைக்க மாட்டாங்க. சட்னி தான் அரைப்பாங்க. தேங்காய் சார்த்த நார்ச்சத்து இருக்கக்கூடிய உணவு. ஸோ நீங்க வெயிட் லாஸ் பண்ணணும்னா, உங்க உணவுல 50% என்ன உணவு வேணா சாப்பிடுங்க. ஆனா 50% ஃபைபர் உணவு சேருங்க. ஸோ இட்லி கூட சட்னி சாப்பிட்டா வெயிட் குறையும். இட்லி கூட சாம்பார் சாப்பிட்டீங்கன்னா வெயிட் கூடும். இட்ஸ் a சிம்பிள் கால்குலேஷன். மோர் ஃபைபர், லெஸ் கார்போஹைட்ரேட்ஸ், உங்கள் ஹெல்த் பெட்டராக இருக்கும். ஸோ உங்களோட உணவோட ஸ்டைலை கொஞ்சம் நம்ம மாற்றணும். நம்பர் 2, நான் பொதுவாக 3:3:3 காம்பினேஷனில் சாப்பிடுங்கன்னு சொல்லுவேன். 3:3:3:1 அப்படின்னு சொல்லுவேன். நீங்கள் சாப்பிட்ற உணவுகளில் ஒரு 30% வந்து யூ கேன் ஹேவ் கார்போஹைட்ரேட்ஸ், 30% நிச்சயமாக ஃபைபர்ஸ், 30% ப்ரோட்டீன், அந்த 1%ங்கிறது யூ கேன் ஹேவ் ஃபேட். ஸோ இந்த 10, அதாவது 30, 30, 30, 10 அப்படின்னு வரும்போது இந்த காம்பினேஷனில் உங்களோட உணவை நீங்கள் பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வெயிட் லாஸ் ரொம்ப நல்லாயிருக்கும்.